ஹாய், சம்மர் வந்துடுச்சு. வெயிலில் வெளியில் போயிட்டு வந்தாலே முகம் ரொம்ப டல்லாக இருக்கா? வேர்வை துர்நாற்றம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கா? கவலையை விடுங்க, இதோ நம்ம ஸ்பெஷல் நலங்கு மாவு. 20க்கும் மேற்பட்ட பாரம்பரிய மூலிகைகளை சேர்த்து ரொம்ப சுத்தமாக எந்த கெமிக்கலும் இல்லாமல் தயார் பண்ணுது. இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஒரு பவுலில் தேவையான அளவு நலங்கு மாவை எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி இல்லை ரோஸ் வாட்டர் சேர்த்து கட்டி இல்லாமல் ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதை உங்கள் முகம், கழுத்து பகுதியில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த நலங்கு மாவில் இருக்கிற மூலிகைகள் நம்ம ஸ்கின்னை ரொம்ப அழகாக நரிஷ் பண்ணும். இதனால் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும். முக்கியமாக சம்மரில் வர வேர்வை நாற்றத்தை இது முழுமையாக தடுத்துடும். இதை யூஸ் பண்ணி குளிச்சிங்கன்னா நாள் முழுக்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. வெயில்னால் வர சன் டேன், கரும்புள்ளிகள் எல்லாமே இது யூஸ் பண்ண படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இதில் எந்த ஆர்டிஃபிஷியல் கலரோ கெமிக்கலோ கிடையாது. அதனால் இதை குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா வயசுடையவங்களும் தாராளமாக இதை டெய்லி யூஸ் பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு என் கையில் இருந்த மீதி நலங்கு மாவை இந்த கையில் அப்ளை பண்ணேன். இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இந்த கைக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பேக் நல்லா காஞ்சிடுச்சு. நேரடியாக தண்ணி ஊற்றி கழுவாமல் கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டு முகத்தை சுற்றி இந்த மாதிரி ரொம்ப மெதுவாக ஜென்டிலாக ஒரு ஸ்க்ரப் பண்ணுங்க. இப்படி பண்ணுறதால முகத்தில் இருக்கிற டெட் ஸ்கின் செல் எல்லாமே ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் முகத்தை வாஷ் பண்ணிவிடுங்க. ஒரு சுத்தமான டவல் வச்சு முகத்தை ஒத்தி எடுங்க. எப்போவுமே முகத்தை ரொம்ப அழுத்தி துடைக்கக்கூடாது. இப்போ என் முகத்தை பாருங்கள், முதல்ல இருந்ததை விட இப்போ முகம் எவ்வளோ ஷைனிங்காக, பிரைட்டாக, க்ளோயிங்காக இருக்குன்னு நீங்களே பார்க்குறீங்க இல்லையா? இந்த சம்மருக்கு இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ். இந்த நலுங்கு மாவு உங்களுக்கு வேணும்னா உடனே ஆர்டர் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். பாய்.